வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 7ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் மின்னோட்டவியல் பாடம் பார்க்க போகிறோம். மின்னோட்டவியல் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வராது, இதை நம்ம 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கோமே அப்படின்ட்டு தான் இல்லையா? மின்னோட்டவியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னூட்டங்களின் ஓட்டம் பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேர் தான் மின்னோட்டவியல். ஓகேவா? 6ஆம் வகுப்பில் நம்ம மின்சாரம் எங்கேருந்து பெறப்படுகிறது, மின்கலம்னா என்ன, மின்கல அடுக்குனா என்ன, மின் சுற்றுனா என்ன, இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக தான் 7ஆம் வகுப்பில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு கற்றல் நோக்கங்களில் கொடுத்துருக்காங்க. மின்னோட்டம் பாயும் வீதம் பற்றி புரிந்து கொள்ளுதல், மின் சுற்றுப்படம் வரைய கற்றுக்கொள்ளுதல், மரபு மின்னோட்டம் மற்றும் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை வேறுபடுத்தி அறிதல், மின் சுற்றுகளின் வகைகளை மின்னோட்டம் பாயும் வீதங்களின் அடிப்படையிலும் மின்விளக்கு இணைத்தல் அடிப்படையிலும் அறிந்து கொள்ளுதல், மின்கலன் மற்றும் மின்கல அடுக்கு வேறுபடுத்தி அறிதல். மின்கலன்னா என்னது? செல்லு. மின்கல அடுக்குனா பேட்டரி. மின்னோட்டத்தின் விளைவுகளையும் மின்னோட்டத்தை பாதிக்கும் காரணிகளையும் புரிந்து கொள்ளுதல், மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் மின் பொருட்களை அடையாளம் கண்டுணர்தல், மின் சுற்றுகளை வேறுபடுத்தி அறிதல், எண்ணியல் கணக்குகளை செய்யவும் மின் சுற்றுகளை வரையவும் அறிந்து கொள்ளுதல். இதெல்லாம் தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய அறிமுக பகுதிக்கு போகலாம். அறிமுகம். 1882ஆம் ஆண்டு நியூயார்க் நகரில் சூரியன் மேற்கில் மறையும் வேளையில் அந்த அதிசய நிகழ்வு நடைபெற்றது. என்ன அதிசய நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 9000 வீடுகளில் 14,000 மின் விளக்குகளின் சாவியை தாமஸ் ஆல்வா எடிசன் திறந்த தருணம் அனைத்து மின் விளக்குகளும் எரிய தொடங்கின. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தோம் அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அனைத்து மின் விளக்குகளுமே ஒளிர தொடங்கின அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது மனித இனத்திற்கு மிக பெரிய கண்டுபிடிப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அன்றிலிருந்து இரவு நேரத்திலும் உலகமே வெளிச்சத்திற்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்நிகழ்விற்கு பின் பல நாடுகள் நியூயார்க்குக்கு அடுத்தபடியாக மின்சாரத்தை வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்த ஆரம்பித்தன. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பல நாடுகளையும் வீட்டு உபயோகத்திற்கும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சரியா? முதலாக 1899ஆம் ஆண்டு இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்தது. எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1899ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் முதல் அனல் மின் நிலையத்தை கல்கத்தா மின் விநியோக கழகம் தோற்றுவித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கவனிங்க, இதுதான் பவர் பிளான்ட்டு. 1900ஆம் ஆண்டு சென்னையில் பேசின் பாலத்தில் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டது. இதுதான் அனல் மின் நிலையம். ஓகேவா? மேலும் அரசு அச்சகம், பொது மருத்துவமனை, மின் தண்டூர்தி பாதை மற்றும் சென்னையில் குறிப்பிட்ட குடியிருப்பு பகுதியிலும் மின் விநியோகம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மின் விநியோகம் செய்யப்பட்டது. சரியா? இன்று மின்சாரமானது வீடுகளுக்கு அவசியமான ஒன்றாகும். ஆமாவா? இன்றைக்கி நம்மளோட பல பேர் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மின்சாரத்தால் இயங்கக்கூடிய சாதனங்கள் அதிகமாகவே இருக்குது இல்லையா? கரண்ட்டு இல்லை அப்படின்னாக்கா நம்ம கேட்குறோமா, எப்போம்மா கரண்ட் வரும், போர் அடிக்குது, டிவி பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இன்று மின்சாரமானது வீடுகளுக்கு அவசியமான ஒன்றாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? உனது 6ஆம் வகுப்பில் மின்சாரத்தை பற்றியும் மின் மூலங்கள் பற்றியும் படித்திருப்பீர்கள். மின் மூலம்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா, எங்கேருந்து நம்மளுக்கு மின்னாற்றல் கிடைக்குதோ அதை தான் நம்ம மின் மூலங்கள் நம்ம சொல்கிறோம். சரியா? தொழிற்சாலைகள் இயங்கவும் மருத்துவ சாதனமான செயற்கை உயிர்ப்பு மையங்களிலும் தகவல் தொடர்பு சாதனமான கைபேசி, வானொலி மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் வேளாண் நிலங்களில் இருந்து நீர் இறைக்கவும் வீடுகளை ஒளியூட்டவும் மின்சாரம் முக்கியமானதாகும். அப்போ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் மின்சாரத்தினுடைய முக்கியத்துவம் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மின்சாரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? மின்சாரம் என்றால் என்ன, அதை பற்றி இப்போது பார்ப்போம். சரியா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் வெப்ப ஆற்றல் மற்றும் காந்த ஆற்றல் போல் மின்சாரமும் ஒரு வகையான ஆற்றல் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ மின்சாரமும் ஒரு வகையான ஆற்றல் தான். சரியா? கவனிங்க. அனைத்து பருப்பொருட்களும் சிறிய துகள்களால் ஆன அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது என அறிந்திருப்போம் இல்லையா? நம்மளே சொல்லுவோம் இல்லையா, நம்ம சுற்றிக்கூடிய பொருட்கள் எல்லாமே பருப்பொருட்களால் ஆனது, அந்த பருப்பொருட்கள் எல்லாமே சிறிய துகளான அணுக்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா?
அணுவின் மையப்பகுதியானது உட்கரு என அழைக்கப்படுகிறது. சரியா? அப்போ அந்த அணுவோடைய மையப்பகுதி வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? உட்கருன்னு சொல்கிறோம். சரியா? அந்த உட்கருவானது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை உள்ளடக்கியது. சரியா? அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்கரு வந்து பார்த்தோம்னா புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுத்தையுமே உள்ளடக்கியதுன்னு சொல்கிறோம். சரியா? எப்பயுமே புரோட்டான் நேர்மின் சுமை கொண்டது. சரியா? எப்பயுமே புரோட்டான்னாவே ப்ளஸ் தான். அதே மாதிரி நியூட்ரான்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க மின் சுமை அற்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதுக்கு என்ன கிடையாது? சார்ஜே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நடுநிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த படத்தில் பாருங்கள், அணுவினோட அமைப்பு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருந்துருப்பீங்க. கவனிச்சிங்களா? இப்போ இதுதான் பருப்பொருள். பருப்பொருளினுடைய மையத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அணுன்னு சொல்லக்கூடியது இருக்குது. அந்த அணு வந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னது? உட்கரு. உட்கருக்குள்ளே என்ன இருக்குது? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது இல்லையா? வெளிப்பாதையில் என்ன சுற்றி வந்துட்டுருக்கு? எலக்ட்ரான்கள் வந்து சுற்றி வந்துட்டுருக்கு இல்லையா? கவனிங்க. உட்கருவை சுற்றி எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. அப்போ எப்பயுமே எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்க எதிர்மின் சுமை கொண்டது, அது வட்டப்பாதையில் வந்து சுற்றி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறோம். சரியா? அணுவில் உள்ள மின் ஊட்டங்களுடன் தொடர்புடைய ஆற்றலின் ஒரு வகையே மின்சாரம் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அணுவில் உள்ள மின் ஊட்டங்களுடன் தொடர்புடைய ஆற்றலின் ஒரு வகையே மின்சாரம் ஆகும் சொல்கிறோம். சரியா? கவனிங்க. மின்னூட்டம் கூலும் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. நிலை பண்ணிக்கோங்க. மின்னூட்டம் கூலும் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. சரியா? ஓரலகு கூலும் என்பது தோராயமாக 6.242 × 10⁻18 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ மின்னூட்டம் பொதுவாக Q என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. சரியா? எப்பயுமே வந்து மின்னூட்டம்னாவே என்ன அர்த்தம்? Q என்ற எழுத்தால் தான் குறிக்கிறோம்னு சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ மின்னோட்டம்னா என்னன்னு பார்க்கலாம். அனலைன் பண்ணிக்கோங்க. மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். மின் சாதனங்கள் இயக்க வேண்டும் எனில் அச்சாதனங்களின் வழியே மின்னோட்டம் பாய வேண்டும் இல்லையா? இப்போ வந்து கரண்ட்னால் ஒரு பொருள் வந்து இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும்? அது வழியாக மின்சாரமானது பாய வேணும் இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டமானது ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதேனும் ஒரு புள்ளி வழியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவால் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நல்லா கவனிங்க. ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டமானது ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதேனும் ஒரு புள்ளி வழியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவால் அளவிடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ மின்னோட்டத்தினுடைய குறியீடு என்னன்னு பார்த்தோம்னா I ஆகும் சொல்கிறாங்க. மின்னோட்டத்தினோட குறியீடு I. ஓகேவா? அடுத்து பாருங்கள். இந்த படத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. குறுக்கு வெட்டு பரப்பு இல்லையா? அதாவது இதுதான் ஒரு கடத்தி. அந்த கடத்தி வழியாக ஒரு வினாடி நேரத்தில் 1 கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மின்னோட்டம் சொல்கிறோம் இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. மின்னோட்டத்தினுடைய அலகு பற்றி சொல்ல போகிறோம். மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர் ஆகும். அப்போ ஆம்பியர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடத்தியின் ஏதேனும் ஒரு குறுக்கு வெட்டு பரப்பில் ஒரு வினாடி நேரத்தில் 1 கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது ஒரு கடத்தி இருக்குது, அதனோட குறுக்கு வெட்டு பரப்பில் ஒரு வினாடி நேரத்தில் 1 கூலும் மின்னோட்டம் பாயணும். அப்படி பாய்ந்தது அப்படின்னா அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் ஆகும் சொல்கிறாங்க. சரியா? 1 ஆம்பியர் ஆகும் சொல்கிறாங்க. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. I = Q/T. இங்கே ஐன்றது என்னன்னு பார்த்தோம்னா மின்னோட்டம். ஐன்றது என்னது? மின்னோட்டம். சரியா? மின்னோட்டத்தை எந்த அலகால் அளப்போம்? ஆம்பியரில் அளப்போம். அதனோட குறியீடு A. அடுத்து பாருங்கள் Qன்றது என்னது? மின்னூட்டம் இல்லையா? மின்னூட்டத்தினுடைய அலகு கூலும் இல்லையா? கூலத்தினுடைய குறியீடு என்ன? C. அடுத்து பாருங்கள் T. எடுத்துக்கொண்ட காலம்னாவே அதனுடைய அலகு என்னவாக இருக்கும்? வினாடி. அதனோட குறியீடு S. ஓகேவா? இதுதான் உங்களோட முக்கோண அமைப்பில் கொடுத்துருக்காங்க. மின்னோட்டம் I, நேரம் T, மின்னோட்டம் Q. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடப்பகுதியில் நாம் மின்சாரத்தினுடைய அறிமுகம் பற்றி பார்த்தோம். மின்னோட்டம்னா என்னன்னு பார்த்தோம். மின்னோட்டத்தின் அலகுனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இதன் தொடர்ச்சியாக அடுத்த பாடப்பகுதியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.